பூமி புத்ராக்களுக்கான ஒதுக்கீட்டை ஒப்பிடும்போது பூமி புத்ரா அல்லாதவர்களுக்கான ஒதுக்கீட்டை 10 விழுக்காடாக அதிகரிக்குமாறு DAP தேசிய தலைவர் லிம் குவான் எங் அரசாங்கத்தை வலியுறுத்தினார். பூமி புத்ராக்களுக்கு உதவ அரசாங்கம் மானிய ஒதுக்கீடு செய்யும் நடவடிக்கையை முழுமையாக ஆதரிக்கிறோம். ஆனால் பூமி புத்ரா அல்லாதவர்களுக்கு ஒதுக்கப்படும் 3 விழுக்காடு மானியம் 10 விழுக்காடாக அதிகரிக்கப்பட வேண்டும் என்பதுதான் தமது கோரிக்கையாகும். உதாரணமாக பூமி புத்ராக்களுக்கு 12 பில்லியன் ரிங்கிட் ஒதுக்கப்பட்டால் பூமி புத்ரா அல்லாதவர்களுக்கு 10 விழுக்காடு அல்லது 1.2 பில்லியன் ரிங்கிட் ஒதுக்கப்பட வேண்டும். அனைத்து மலேசியர்களின் மேம்பாட்டிற்கும் ஒற்றுமை அரசாங்கம் உதவும் என்ற கோட்பாட்டிற்கு ஏதுவாக இந்த ஒதுக்கீடு அமையும் என நாடாளுமன்ற மக்களவையில் கூடுதல் விநியோக சட்ட மசோதா மீதான விவாதத்தின் போது பேசிய லிம் குவான் எங் கூறினார். 2022ஆம் ஆண்டு பட்ஜெட்டில் பூமி புத்ராக்களுக்கு ஒதுக்கப்பட்ட 11.4 பில்லியன் ரிங்கிட்டில் இருந்து 3 விழுக்காடு அதாவது 345 மில்லியன் ரிங்கிட் மட்டுமே இதர சமூகத்தினருக்கு ஒதுக்கப்பட்டது. இதன் தொடர்பில் அப்போதைய பிரதமர் டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கோப்பிடம் கேள்வி எழுப்பியதையும் அவர் சுட்டிக்காட்டினார். அந்த ஆண்டின் வரவு செலவு திட்டத்தில் பூமி புத்ராக்களுக்கு 11.4 பில்லியன் ரிங்கிட், பூர்வ குடியினருக்கு 274 மில்லியன் ரிங்கிட், சீனியர் இந்தியர்களுக்கு 345 மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கப்பட்ட தகவலையும் லிம் குவான் எங் குறிப்பிட்டார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.